அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 20 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணி ஆன்சரை பார்க்காதீங்க. ஸோ உங்களால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. 20 கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மனிதனின் இயல்பு வெப்பநிலை. மனிதனின் இயல்பு வெப்பநிலை ஆப்ஷன் ஏ சரியான விடை 37 டிகிரி செல்சியஸ். கொஸ்டின் 2. ஆல்கேனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஆல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு CnH2n-2. மூன்றாவது கொஸ்டின். சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது. 2n பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு. சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது. 2n பகடையில் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை 1/2. அடுத்ததா நான்காவது கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம். இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடில்லி. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததா கொஸ்டின் 5. அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர். அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் பைரம் கான். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்ததா கொஸ்டின் 6. காயசண்டிகை உருவில் மறைந்து இருந்தவர். காயசண்டிகை உருவில் மறைந்து இருந்தவர் மணிமேகலை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கொஸ்டின் 7. பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது. பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது டெங்கு காய்ச்சல். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததா கொஸ்டின் 8. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ரயில்வே மண்டலம் பார்த்தீங்கன்னா மும்பை. ஆப்ஷன் ஏ வந்து சரியாக பொருந்தப்பட்டுள்ளது. கொஸ்டின் 9. ஜீனர் என்றால். ஜீனர் அதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா வென்றவர். ஜீனர் என்றால் வென்றவர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கொஸ்டின் 10. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு. இந்த கொஸ்டினுக்கு 10 நொடிகள் தான் உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருந்தேன். ஸோ மிகவும் குறைவான கால அவகாசம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா அதோடைய பரப்பை கணக்கிடும் சூத்திரத்தை பாருங்க. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி சரியான விடை. கொஸ்டின் 11. டெட்ராய்டு எதற்கு புகழ் பெற்றது. டெட்ராய்டு எதற்கு புகழ் பெற்றது. சரியான விடை வந்து ஆட்டோமொபைல் தொழில். ஆப்ஷன் ஏ சரியான விடை.
இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் வந்து சென்னை. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கங்க. கொஸ்டின் 12 வெட்டப்பட்ட டிஎன்ஏவின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி. வெட்டப்பட்ட டிஎன்ஏவின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி டிஎன்ஏ லைகேஸ். ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 13 கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது? கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது? சூரியன். கொஸ்டின் 14 உள்ளாட்சி தேர்தல்களை இந்த அமைப்பு நடத்துகிறது. உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது? ஸோ சரியான விடை வந்து மாநில தேர்தல் ஆணையம். அடுத்ததா கொஸ்டின் 15 இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாயிருந்த ஆங்கிலேய வைசிராய். இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாயிருந்த ஆங்கிலேய வைஸ்ராய் வந்து லின்லித்கோ. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கொஸ்டின் 16 இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்ததா கொஸ்டின் 17 ஒரு குதிரை திறன் ஹெச்பி என்பது டேஸுக்கு சமம். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட்டுக்கு சமம். ஆப்ஷன் டி சரியான விடை. கொஸ்டின் 18 ஒரு தனிமத்தின் நிறை எண் 16 அதன் அணு எண் 8 எனில் அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை. ஒரு தனிமத்தின் நிறை எண் 16 அதன் அணு எண் 8 எனில் அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை 8. ஆப்ஷன் பி சரியான விடை. கொஸ்டின் 19 5√2 + √32 மதிப்பு என்ன? ஐந்து ரூட்டு 2 + √32 மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 9√2. ஆப்ஷன் டி வந்து சரியான. இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கடைசியா 20வது கொஸ்டின் ராஜ்யசபாவின் தலைவர். ராஜ்யசபாவின் தலைவர் வந்து ஆப்ஷன் பி சரியான விடை துணை குடியரசுத் தலைவர். தற்போது துணை குடியரசுத் தலைவராக உள்ளவர் யார்? ஸோ அதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.